ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்னியா கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து என்னன்னா சண்டே விளாக் தான் பார்க்க போகிறோம். சண்டே ஸ்பெஷல் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னென்ன செய்கிறேன் என்னன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நண்டும் இறாலும் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நண்டு குழம்பு வச்சுட்டு இறால் கிரேவி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அது என்னென்ன போடணும்னு பார்க்கலாம். நண்டுக்கும் இறாலுக்கும் எல்லாம் வெங்காயம் தக்காளி. வெங்காயம் நண்டுக்கும் இறாலுக்கும். இது வந்து குழம்புக்கு, நண்டு குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் உரித்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 4 தக்காளி. அதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கொஞ்சோண்டு ஒரு புளி இதுக்கு நண்டு குழம்புக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் ஒன்று குழம்புக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை, எண்ணெய், மிளகாத்தூள், உப்பு, அவ்வளோதான். இப்போ என்னென்ன எப்படி தாளிக்கிறேன் என்னன்னு பார்க்கலாம். சும்மா ஒரு நெல்லிக்காய் சைஸ் தான் அது எடுத்துருக்கிறது. அப்படி நிறையா ஊறி இருக்கிறது அப்படி இருக்குது. ஒரு நெல்லிக்காய் சைஸ் இருக்குது, அதை எடுத்துக்கோங்க. போதும், ரொம்ப ஊற்ற போட வேணாம். இந்த தண்ணியே போதும் குழம்புக்கு. நம்ம கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றுறோமா, அதே திக்னஸ் வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி நண்டு குழம்பு, நண்டு இறால் கிரேவிங் செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வெங்காயமும் தக்காளியும் அரிஞ்சிக்கிட்டு இருக்கேன் குழம்புக்கு. நண்டு குழம்புக்கும் இந்த இறால் கிரேவிக்கும். இப்போ கொஞ்சமாக அரிச்சு கொஞ்சமாக பொடுசாக அப்படி அரியணும். அப்போ தான் கொஞ்சம் இருக்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும். தேங்காய் அரைச்சி போட்டுக்கலாம். தேங்காய் வந்து குழம்புக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அரைச்சி இதெல்லாம் அரிஞ்சிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு சூடு, எண்ணெய் சட்டி சூடு வந்துட்டு தேவையான எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் 4லேருந்து ஊற்றிக்கலாம். 3லேருந்து 4 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் சட்டி வந்து சூடு வரட்டும். சூடு வந்த பிறகு வெந்தயம், சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி போட்டு தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இப்போ சூடு வந்துடுச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை, வெங்காயம் ஒரு 2 வெங்காயம், நல்லா வதங்கணும். அது வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நல்லா வதங்கினோன்னே, லைட்டாக வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, இந்த பச்சை ஸ்மெல் போனாலே போதும். இந்த கல்ல கரெக்டாக இருக்கும். ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூனு, வெங்காயம் 2 வெங்காயம் போட்டு நல்லா பொடுசாக நறுக்கிக்கணும். நறுக்கிட்டு நல்லா கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். இந்த பச்சை ஸ்மெல் போகணும். நல்லா போன பிறகு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறையா போடணும், அதனால தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அது பச்சை வாழை போகிற பிறகு நம்ம தக்காளி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வதக்கி தேங்காய் அரைச்சி புளியை இது பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி வந்து நீங்கள் வேணால் கம்மியாக போட்டுக்கலாம். நான் 2 தக்காளி போட்டிருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸாக 2, 1 சின்ன சைஸாக 1, 2 தக்காளி போட்டிருக்கேன். பெருசாக இருந்தால் கூட நீங்கள் சின்னதாக எடுத்து கூட இது பண்ணிக்கலாம். பெருசாக இருந்தால் 1 போடுங்க, சின்னதாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உப்பு வந்து சீக்கிரம் வதங்கணும்னா லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து போட்டுடுறேன் நான்.
உப்பு வந்து பாருங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து போட்டுருங்க. குழம்புக்கும் இது சேர்த்து வதக்கிறதுக்கும் சேர்த்து போட்டேன். ஏன்னா லைட்டாக அப்புறம் நமக்கு போட்டோமா கரெக்டாக இருக்குமா அப்படின்னு இது பண்ணோம்னா நீங்கள் வேணும்னா அப்படி போட்டுக்குங்க. எல்லாம் சேர்த்து அப்படியே போட்டோன்னா ஒரு வேலை இதாகிடும். இப்போ வந்து நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வதங்கி நல்லா இதாகிட்டு மிளகாத்தூள் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் ஒரு அரை ஸ்பூன், கொஞ்சோண்டு தான், அவ்வளோதான், ரொம்ப சேர்க்க வேணும். மஞ்சள்தூள், மிளகாத்தூள் ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 2 ஸ்பூன். ஏன்னா காரம் ரொம்ப வேணாம் அப்படின்றதுக்காக நான் போடலை. நீங்கள் வேணுன்னா கூட கொஞ்சம் காரம் கூட சேர்த்துக்கலாம். இந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக தான் மிளகாத்தூளும் மஞ்சள்தூளும் இப்போயே நான் போட்டுட்டேன். இப்போ வந்து நண்டு இருக்குல்ல, அதை எடுத்து போட்டுருவோம். நண்டு வந்து ஃபுல்லாக அப்படியே இது பண்ணி போட்டுறேன். மிளகாத்தூள் நம்ம காரம்லாம் உப்பு காரம்லாம் ஏறும், அதுக்காக சீக்கிரமே போட்டேன். நண்டு வந்து நீங்கள் பெரிய நண்டாக இருந்து கூட அப்படியே இதுமாரி உடச்சி அப்படி போட்டுக்கலாம். சின்ன நண்டாக கூட இருந்ததுன்னா அப்படியே பார்த்து இது பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் அந்த காலெலாம் உடச்சிட்டு இது பண்ணி போட்டிருக்கேன், அப்படி போட்டிருக்கேன் நண்டை. சின்ன நண்டாக இருக்குல்ல, அதனால் சரி இப்படியே இருக்கட்டும், சாப்பிட்றதுக்கு இதாக இருக்குமேன்ட்டு இப்படி போட்டேன். இப்போ வந்து புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கேன், அதை அப்படியே ஊற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அப்படியே இருக்கட்டும். நம்ம ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இருந்தால் போதும், ரொம்ப வேக வேணாம். ரொம்ப வெந்ததுன்னா அப்படியே ட்ரை ஆகிடும். இப்போ வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் அதில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது அப்படியே இருக்கட்டும். தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். முடி வச்சிடலாம் இதை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேங்காய் திருவி மிக்ஸி ஜாரில் போட்டேன். 1 ஸ்பூனு மிளகு கொஞ்சம் கூடவே போட்டுக்குங்க, ஏன்னா வந்து சளிக்கு கொஞ்சம் நல்லது. நல்லா பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது சளிக்கு நல்லது. 1 ஸ்பூனு மிளகு போட்டிருக்கேன். இப்போ வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தேங்காய் நல்லா அரைச்சாச்சு, இது போதும். இந்த கண்டிஷனில் கரெக்டாக ஊற்றிடுவோம். இப்போ தேங்காய் வந்து அரைச்சிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கரெக்டாக ஊற்றிக்கலாம். நல்லா வந்து கொஞ்சம் நல்லா கிரேவி மாரி இருந்தாலும் சரி, உங்களுக்கு குழம்பு மாதிரி ஊற்றி சாப்பிட்டாலும் சரி. இப்போ வந்து அப்படியே நான் கொஞ்சம் குழம்பு மாதிரி வைக்கிற வாசி நான் அப்படியே லைட்டாக அப்படியே பெரட்டி கொஞ்சம் திக்னஸாக, இது தண்ணியாக இருக்க பாருங்க, கொஞ்சம் திக்காக வச்சுக்கிறேன். இருக்கிற தேங்காவும் ஊற்றிட்டேன். உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது, காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்குது. இதே போதும். இது வந்து நல்லா வந்து திக்காகட்டும். காரம் வந்து எங்களுக்கு போதும், ஏன்னா ரொம்ப காரமாக இருந்ததுன்னா சாப்பிட முடியாது. மிளகு வேற போட்டிருக்கேனே, அதனால் காரமாக இருந்தால் சாப்பிட முடியாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நல்லா இது வந்து நல்லா கொஞ்சம் திக்காக வரட்டும். கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் கூட திக்காக வரலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகட்டும், வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இறால் வறுத்துக்கிறேன். அது என்னன்னா டப்புன்னு வீடியோ எடுக்க வரல. ரெடி ஆகிடுச்சின்னு சொன்னேன்னா, கொஞ்சம் தண்ணியாக இருக்குதுன்னு சொன்னேன்னா டப்புன்னு திக்காயிடுது தேங்காய் அரைச்சி ஊற்றணுன்னு. அதனால் இப்போ என்னென்னா உடனே எனத்துக்கு மாற்றி வச்சுட்டேன், ரொம்ப திக்காயிட்டுனா நல்லா இருக்காதுன்ட்டு. இப்போ வந்து ஒரு வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன், போட்டுக்கிறேன். ஏன்னா இறால் வந்து சும்மா கொஞ்சம் தான் இருக்கும், அதனால் ஒரு வெங்காயம் போதும். இது வந்து வேறு ஒன்றும் போட வேணாம், அப்படியே போட்டு நம்ம வதக்க வேண்டியதான். நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கு நல்லா இதாகணுன்னா போதும், ஒரு வெங்காயம் போதும். நீங்கள் வேணும்னா 2ஆக போட்டுக்கலாம். நான் 1 போதும், சும்மா கொஞ்சம் தான் இருக்கிற ஆள், அதனால் அப்படியே சும்மா பறக்குனாப்புல அப்படியே வச்சிடலாம் அப்படின்னுட்டு. தேங்காய்லாம் ஊற்றினோம்னா ரொம்ப இதாக இருக்கும், அதனால் பார்த்துக்கிட்டு தேங்காய் ஊற்றிக்கலான்னு
இப்போதைக்கு சும்மா அப்படியே இது வைக்கிறேன். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பச்சை ஸ்மெல் போட்டு பச்சை ஸ்மெல் போனோன்னா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். லைட்டாக ஒரு கொத்து போதும். நீங்கள் நிறையா செய்யணும், நிறையா ஃபேமிலி அப்படின்னா 2 வெங்காயம் 2 தக்காளி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் போட்டுங்க. நான் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன், நீங்கள் 1 ஸ்பூன் போட்டுங்க. ஏன்னா ஆளுக்கு தகுந்தாப்புல ஃபேமிலி கொஞ்சம் இதாக இருந்ததுன்னா. இப்போ வந்து தக்காளி 1, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நல்லா வதங்கணும். இது வதங்கின பிறகு நம்ம வந்து இப்பொழுது மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு இறாலை போட்டு இறக்கிற வேண்டியதான். சைவ சாப்பாடோட நான்வெஜ் சாப்பாடு ஈஸியாக முடியும், ஈஸியாக ஆன மாதிரி இருக்கும். அவ்வளோதான். செப்பனத்தில் எல்லாம் ரெடி பண்ணி அரிஞ்சு வச்சுக்கணும் வச்சுங்க. ரெடியாக எல்லாம் சேர்த்து அப்படியே தாளித்து இறக்கி விட்டு இது பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மஞ்சத்தூளை போட்டுப்போம். உப்பு போட்ட தேவையான அளவு, துளியோண்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன். காரம் நாங்கள் ரொம்ப சேர்த்துக்கல, ஏன்னா எல்லாருக்கும் காரம் வந்து வாயிலாம் அழிஞ்சு போய் கிடக்கு, அதனால் காரம் ரொம்ப சேர்த்துக்கல. இப்போ வந்து எல்லாம் போட்டாச்சு, இறாலும் போட்டாச்சு. இறால் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு ஒரு பரட்டிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிங்க. ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது ரொம்ப ஹார்டாகிடும். ரொம்ப வேகவும் விடக்கூடாது, அழுத்தமாக லப்பர் மாரி ஆகிடும். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வேவுற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். ரொம்ப வெந்துச்சுன்னா அந்த லப்பர் மாதிரி ஆகிடும், அதனால் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணும். இதுக்கு ஒரு காமுடி கூட வேணும், அதோட கம்மியோட 1/2 மூடி கூட கம்மியாக தேங்காய் ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும், அதனால் அரை மூடிக்கு கம்மியாக தேங்காய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தேங்காய் ஊற்றுறோம், அதிலே கொஞ்சம் ஓரளவு சுண்டிடும் தண்ணியும் கொஞ்சம் இதாக இருக்கும். போதும், தண்ணி போதும், இதுக்கு மேலே ஊற்ற வேணாம். இதை மூடி வச்சுட்டு நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தேங்காய் வந்து துளியோடு தான் பாருங்கள், ஒரு கைப்பிடி தான், அவ்வளோதான் போதும். ரொம்ப எதுவுமே போட வேணாம், நம்ம வந்து அப்படியே வந்து அரைச்சிடலாம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப லைட்டாக அப்படியே தேங்காய் இருக்குல்ல, அதனால் ஊற்றிக்கணும். இது லைட்டாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன், ரொம்ப ஊற்றலை. இப்போ வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் அரைச்சிட்டேன் பாருங்கள், வெறும் தேங்காய் அப்படியே அரைச்சிட்டு வந்துட்டேன். வெறும் தேங்காய் தான் அரைக்கணும், எதுவும் வேறு எதுவும் போடக்கூடாது. ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா இதாக இருக்குது பாருங்கள், கொஞ்சம் ரொம்ப கலராக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்காக தான் ரொம்ப காரமாக இருந்ததுன்னா என்ன பண்ணுறதுக்காக தண்ணி ஊற்றிருக்கேன், தேங்காய் ஊற்றிருக்கேன். மிக்ஸி ஜாரில் இருந்ததை அப்படியே ஊற்றி கழுவி ஊற்றிடுறேன், அவ்வளோதான். இது வந்து நல்லா கிரேவி ஆகிடும், நல்லா வந்து வெந்ததுன்னா நல்லா கிரேவி ஆகிடும், கரெக்டாக வந்து இதாகிடும். இது நல்லா கிரேவி ஆகின பிறகு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து லைட்டாக கொஞ்சம் இதாக இருக்குது, அதனால் தண்ணி அந்த கிரேவி தண்ணி எல்லாம் மிளகாத்தூள் உப்புலாம் இறங்கட்டும். அதில் இறங்கின பிறகு சுண்டி நல்லா மேலே பபிள்ஸ் வருது பாருங்க, நல்லா சுண்டட்டும். அது சுண்ட பிறகு பார்க்கலாம். இப்போ வந்து மூடி வச்சுட்டு சுண்டட்டும். சுண்ட பிறகு சாதம் வைக்கல, இன்னும் ரைஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
இறால் ரெடி ஆகட்டும், அது காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இறால் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக நல்லா கிரேவி மாரி வந்துச்சு பாருங்கள். தேங்காய் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக தேங்காய் போட்டேன். காரமும் கரெக்டாக இருக்குது பாருங்கள். முன்னாடி வந்து காரமாக இருந்த மாதிரி இருந்தது, நல்லா சக்கச்சவேர்னு இருந்தது. அதனால் இப்போ வந்து என்னென்னா கரெக்டாக இப்போ இருக்குது பாருங்கள். தேங்காய் அரைச்சி ஊற்றினோன்னே குழம்பு எல்லாம் கிரேவி மாதிரி பெரட்டி சாப்பிட்ற மாதிரி, தொட்டுக்கு சாப்பிட்ற மாதிரியும் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நண்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம், இறால் கிரேவி போட்டு சாப்பிட்லாம். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன், மூடி வச்சுட்டு ரைஸ் வேவுது. ரைஸ் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே சாதம் வச்சுருக்கேன், குக்கர்லேயே வச்சுட்டேன். லேட் ஆகிடுச்சு, மணி ஆகிடுச்சின்னு குக்கர்லேயே வச்சுட்டேன். அவ்வளோதான், அடுப்படியில் நிற்க முடியல. சீக்கிரம் முடிச்சுட்டு சமையலை முடிச்சுட்டு போய் உட்காந்துருவோம். ஃபேன் கத்தலைன்னுட்டு உட்காந்து ஏசியை போட சொல்லியிருக்கேன், உட்காந்துருவேன். இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாதம் வேகட்டும், வெந்த பிறகு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எல்லாம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், சமைச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து என்னன்னா இறால் வறுவல் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சண்டே ஸ்பெஷல். அப்புறம் வந்து சுட்டுட்டேன் நண்டு குழம்பு. நண்டு வந்து கொஞ்சம் நான் முன்னாடியே காமிக்கலைன்னா திக்காகிடுச்சின்னு சொன்னேன்னா, அதனால் வந்து கரெக்டாக வச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஊற்றி சாப்பிட்லாம். நண்டு, இறால் வறுவல், நண்டு குழம்பு, சுட சுட சாதம் எல்லாம் தயாராக இருக்குது. சூப்பராக இன்றைக்கி சாப்பிட போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக சண்டே ஸ்பெஷல் சூப்பராக இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இன்றைக்கி வந்து திருமண நாள், கல்யாண நாள், என்னோட வாழ்த்துக்கள், என் குடும்ப சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நமக்கு ஆள் கொடுத்தீங்கன்னா அப்போ ஒரு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். என் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். டேக் கேர், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.